தாது வருட பஞ்சம் என்ற பெயரை கேள்விப்பட்டதுண்டா? 1875 தொடங்கி 1880 வரை தமிழகத்தை புரட்டி போட்ட பெரும் பஞ்சம். வயல் வரப்புகளில் எறும்புகள் சேர்த்து வைத்திருந்த புற்று அரிசியை கூட தோண்டி எடுத்து தின்று தீர்த்த பின்னும் தீராத பஞ்சம். முருங்கை கீரையை மட்டுமே 3 வேளையும் அவித்து தின்று உயிர் பிழைத்து கிடந்த கொடிய பஞ்சம் அது. கண்முன்னே கணவனும் மனைவியும் ஒட்டிய வயிறுடன் யார் முதலில் சாகப்போகிறோம் என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் வெற்று பார்வை பார்த்தபடி படுத்து கிடந்த வேதனை மிகுந்த காலம் அது. பஞ்சம் தந்த பாடங்கள் ஒரு பக்கம் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அதில் நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை குஞ்சரம் அம்மாவினுடையது. குஞ்சரம் தாசி குலத்து பெண்மணி. மதுரையில் கொடிகட்டி பறந்த அழகே வடிவான தாசி. பெரும் செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வந்தவள். மதுரை நகரை சுற்றி இருந்த செல்வந்தர்கள் எல்லாம் குஞ்சரத்தின் அழகில் மயங்கி கிடந்த காலம் அது. வடக்கு ஆவணி மூல வீதியிலுள்ள சந்தில் இருந்த 2 பெரும் வீடுகளும் அவளுடையவைதான். தாது வருடம் துவங்கிய 2வது வாரத்தில் அந்த முடிவினை எடுத்தாள்.